அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு குறிப்பிட்ட தவணையில் திருப்பி தருவதாகச் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதரிடம் உணவுப் பொருட்களை வாங்கினார்கள். அதற்கு பகரமாக தனது இரும்பு கவசத்தை அவரிடம் அடைமானம் வைத்தார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2068. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அரபு தீபகற்பத்தின் அரசராக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட சூழலில் தனது சமூகத்தில் வாழ்ந்த சிறுபான்மை சமூகமாகிய யூதரிடம் உணவுப் பொருளை கடனாக வாங்கி இருக்கிறார்கள் என்றால் நபிகளாருடைய வறுமை எப்படி இருந்தது என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஒரு நாட்டில் வாழ்ந்த சிறுபான்மை சமூகம் செழிப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு நபிகளார் பாதுகாப்பான மற்றும் வளமான சூழலை உருவாக்கி இருந்தார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். அடைமானம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் பலருக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய வட்டி அடைமானம்தான் கவனத்திற்கு வரும். ஆனால் இது அப்படிப்பட்ட அடைமானம் அல்ல. தான் அவரிடம் பெற்ற பொருளை திரும்ப ஒப்படைக்கும் வரை அவரிடத்தில் பாதுகாப்பு நலன் கருதி பிணை பொருளாக நபிகளார் தனது இரும்பு கவசத்தை ஒப்படைத்தார்கள். இதையே அடைமானம் என்று சொல் குறிக்கிறது. மாறாக இது வட்டி அடைமானம் அல்ல.